வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாட்டு பாடி ஒரே செம்ம சந்தோஷமாக இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வைபாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கமருதீன் ஒரு பக்கம் வந்துட்டு அவருடைய அது காதல் இல்லையை வந்துட்டு அந்த காதல் அவதியை வந்து ஒரு பாட்டாக பாட, இந்த பக்கம் இந்த அம்மா டான்ஸ் ஆட, விஜய் பார்வதி சூப்பராக போச்சு. இதில் நடுவில் சிந்தில் வந்துட்டு அதாவது சந்தில் சிந்து போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இவன் கம்மனு இருந்தாலும் இவன் விட மாட்டா போல இருக்குன்ற மாதிரி ஒரு டைலாக்கு தான் இந்த வியானாக்கு பொருந்தும். எஃப்ஜே கம்மனு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டு போனார் எஃப்ஜே வியானாக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா ஃபுல்லாக அவரை நோண்டினே இருக்காங்க. எஃப்ஜேன்னு கூப்பிட்றாங்க, அவர் எடுத்து போத்திக்கிறாரு. இங்கேருந்து ஒரு சைகை கொடுக்குறாங்க, ஜுரம் வர மாதிரி இருக்கான்றாங்க. அவங்க பார்க்குற பார்வையே சரியில்லை. ஏன்னு கேட்குறேன். பிக் பாஸ்க்கு எதுக்கு வரீங்க நீங்களா? நல்லா வந்து பிளேயரு, நல்லா ஒரு 3-4 வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல டாப்பில் இருந்தாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஆதரவு பொண்ணு ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ன்னு வெளியே போயிட்டாங்க. ஒரு வாரம் கேப்பில் 3வது வாரத்துக்கு காலி ஆகிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து தேவையில்லாமல் போய் விழுது. அவர் கடைசியில் என்ன சொல்லுவார்? ஆல்ரெடி ஆதருக்கு என்ன சொன்னாரோ அதானே சொல்ல போகிறாரு. நான் எதுவுமே ஸ்பேஸ் கொடுக்கல, அவங்கள தான் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு என்னைய வந்து நான் வந்து இன்னமும் அவங்க லைஃபையே கெடுத்துட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு கடைசியில் கைட்டு விட்டுருவார். எதுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. ரொம்ப அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து வியானாவோட ஒரிஜினல் பேர் வியானாவே இல்லையா, அது ஏதோ ஒரு பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரக்ஷிதா பானு சாயிதா பானு சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. இவங்க வந்து பேரை மாற்றிருக்காங்கன்றாங்க. நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அந்த கதையே வந்து பொய்ன்றாங்க. ஏன் இந்த மாதிரி வியானா பண்ணி அவங்களோட நேமை வந்து கெடுத்துக்கிறாங்க, ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வியானா உண்மையிலே ஒரு நல்ல பிளேயர் கம்பேர் டு எஃப்ஜே. ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களில் செயல்படும் போது நிறைய பேருக்கு கோவம் தான் வருது. இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.